வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு காமெடி படம் தான் சவுண்டு பார்ட்டி. விஜே சன்னி, ஹிருத்திகா ஸ்ரீனிவாசன், சிவநாராயணன், சப்தகிரி அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சஞ்சய் ஷெரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோ, அவருடைய அப்பா, அம்மா, தங்கச்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பான ஒரு குடும்பம். எப்போ பாரு ஒரு காமெடி பண்ணிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் குடும்பம் தான். எப்படியாச்சும் ஈஸியான வழியில வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து மாறிடணும், ஒரு ஹைஃபையான லைஃப்பை வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோட இருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஃபேமிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை சின்சியரா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அப்பாவுக்கு இவங்க லவ் பண்றது சுத்தமா வந்து பிடிக்கல. இந்த பையன் வந்து மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எப்ப இருந்தாலும் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சர்ல லாஸ் ஆகத்தான் போகுது. ஸோ இவன் வந்து உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இவர் வந்து எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோவோடைய பிஸ்னஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து லாஸ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பா வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கும் வந்து போறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு ஹீரோவும் அவருடைய அப்பாவும் வந்து நிரூபிச்சாங்களா இல்லையா? இந்த கதையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, ஃபைனலா ஹீரோவும் ஹீரோனும் வந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சவுண்டு பார்ட்டி படத்தோடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமெடி படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கலகலப்பா வந்து கொண்டு போக முடியுமோ எல்லாருமே அவங்க ரோலை வந்து நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல ஹீரோவா நடிச்ச விஜே சன்னி ஆகட்டும், அதுக்கப்புறம் அவருடைய அப்பா கேரக்டர்ல நடிச்ச சிவன் நாராயணன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துல வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து பார்க்கும்போது ஒரு அப்பா பையன் கேரக்டர் மாதிரியே வந்து இருக்காது. ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கலகலப்பா வந்து இந்த படம் முழுக்கவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறமா படத்துல வந்துட்டு சப்தகிரி வரக்கூடிய இடங்கள் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும். இந்த படத்துல பல இடங்கள்ல வந்து காமெடி நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது தெலுங்குல பார்க்கும்போது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பர்டிகுலராக இந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் செம்மையாக இருக்கும். ஒன்று வந்து ஜெயிலில் நடக்கக்கூடிய ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயினை வச்சு ஒரு காமெடி வந்து நடக்கும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. ஸோ அது ரெண்டுமே இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ விஷுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நீட்டாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் ஒரு 3 சாங் என்னமோ வந்து இருக்கு. அந்த 3 சாங்குமே இந்த கதையோட ஓட்டத்துக்கு பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இந்த மாதிரியான காமெடி படங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்படுத்துது. ஆனால் சில்லியான ஒரு சில காமெடி சீக்வன்ஸுக்கும் வந்து நமக்கு லைட்டாக சிரிப்பு வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமெடியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து லைட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படத்தில் போகிற போக்கில் தான் வந்து காமெடி அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ காமெடி வந்து வாண்டடாக நான் இங்கே வந்து ஒரு டைலாக் பேசுவேன், அதுக்கு வந்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து இல்லை. அண்ட் இவங்க போக இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்தி அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னா பார்க்க இந்த படம் இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். இப்போ இந்த படம் வந்து மோசம்ல தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம். தமிழ் டப்பிங் ஆகி வரும்போது இந்த படத்தோடைய காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.